ஹலோ காய்ஸ், மத்திய அரசு கொண்டு வந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த சட்டத்தை எதிர்த்து திமுக இன்னைக்கு அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு தாவேகாவுக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. தாவேகாவும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த சட்டத்துக்கு எதிராக தான் இருந்தாங்க. இருந்தாலும் திமுகவோட அழைப்பை ஏற்றுக்கொள்ளாம புறக்கணிச்சது ஏன்? அது மட்டும் இல்லாம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த சட்டத்தை பத்தி என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட இருப்பதா இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து அறிவிப்பு வெளியானப்பவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதை கடுமையாக எதிர்த்தாங்க. அதோட உள்நோக்கம் குறித்தும் எச்சரித்தாங்க. அப்போது எச்சரித்தது போலவே பீகாரில் லட்சக்கணக்கான வாக்காளர்களோட பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுச்சு. இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் மத சிறுபான்மையினரோட உள்ளிட்ட சில குறிப்பிட்ட வாக்குகள் குறிவைச்சு நீக்கப்பட்டிருப்பதா எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வராங்க. மேலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையிலும் இருக்குது. முதல் கட்ட சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படாத நிலையில இரண்டாம் கட்ட திருத்தத்தை மேற்கொள்வது எப்படி, எந்த வகையில் சரியான நகர்வா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 6,36,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இவர்களில் அனைவரோட பெயரும் வெறும் 30 நாட்களில் எப்படி சரிபார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாயிலா பீகாரில் நடைபெற்றது போலவே தமிழ்நாட்டிலையும் சிறுபான்மையினர் உள்ளிட்ட சில குறிப்பிட்ட வாக்குகள் குறிவைக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கமிட்டு வராங்க. அப்படி நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய குடிமக்கள் பதிவேட்டு முறை நடைமுறைப்படுத்தப்படும் அஸ்ஸாமில் மட்டும் தனியார் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் இந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துவதாகவே இருக்குது. எனவே சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிற குழப்பமான நடைமுறையை விடுத்து ஏற்கனவே இருக்கிற நடைமுறையை தொடரணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் வலியுறுத்து. மேலும் தற்போது வாக்காளர் பட்டியலில் திருத்தப்படும் நிலையில் இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் சில ஆலோசனைகளை முன்வைக்கிறாங்க. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், வாக்காளர் பட்டியலில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் முறையான படிவத்தின்படி பட்டியல் திருத்த நடைமுறை வாயிலாக அதனை சரிபார்த்து சரியான வாக்காளர் பட்டியலை வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், இந்த நடைமுறை வாயிலாக புதிய வாக்காளர்களை சேர்க்கணும் அப்படின்னும் இறந்தவர்களோட பெயர்களையும் போலியான பெயர்களையும் நிரந்தரமாக நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், புதிய வாக்காளர்களுக்கான அடையாளம் அதோட வயது ஆதாரத்திற்கு ஆதார் அட்டையையும் ஒரு ஆவணமாக ஏற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருத்தம் சென்று இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை அரசியல் கட்சிகள் பாக முகவர்கள் சரிபார்க்கும் வகையில் அவர்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி தேதிக்கு அப்புறமா புதிய வாக்காளர்களை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்காளர்கள் திருத்த நடைமுறை முடிவடைஞ்சு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர்கள் பட்டியலை இறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அரசியல் கட்சிகளுக்கு டிஜிட்டல் இயந்திரத்தில் வாசிக்கக்கூடிய வடிவில் அப்பட்டியல் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை இணையத்தில் எளிதில் தேடும் வசதியோட வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மக்களோட உரிமையை காக்கிறதுக்காக அரசியல் வேற்றுமைகளை புறம் தள்ளி இந்த விவகாரத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு நிலைப்பாட்டில் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருக்குது. அதே சமயம் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை வெறும் வாக்கு அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி கொள்ள நினைக்கும் திமுகவோட சூழ்ச்சியையும் அறிந்தே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டை மாநிலமான கேரள அரசு சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றியிருக்காங்க. கேரள அரசோட இந்த நடவடிக்கை அந்த நாட்டு மக்களோட உரிமை மீதான அக்கறையை காட்டுது அப்படின்னும், ஆனாலும் சிறப்பு தீவிர திருத்தத்தை கடுமையாக எதிர்ப்பதாக காட்டிக்கொள்ளும் திமுக இது குறித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொகுதி மறுவரையை எதிர்க்கும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் அரசு சார்பில் தமிழக வெற்றி கழகத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. எனவே அதில் கலந்து கொண்டு மக்கள் உரிமைகளுக்காக தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாட்டினை தெரிவிச்சாங்க. ஆனாலும் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக திமுகவோட அனைத்து கட்சி கூட்டத்திற்கான நோக்கத்தையும் பின்னணியையும் மக்கள் அறியாமல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் நெருக்கத்தில் திமுகவோட இத்தகைய முன்னெடுப்பின் நோக்கம் திமுக அரசு மீது வரிசை கட்டி வர ஊழல் புகார்களில் இருந்த மக்கள் திசை திருப்பும் கபட நாடகம் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் முன்னிட்டிருக்காரு. இதனால தான் அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அவர் போகலை அப்படின்னு தெரிய வருது.